நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருஷத்துடைய துவக்கத்திலிருந்து சபையை குறித்தே ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிறத தெளிவா காண்பிச்சுட்டு வராரு. இந்த சபைக்குரிய காரியங்களே ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்துல வெளிப்படுத்திட்டும் வராரு. அப்படி இந்த 4வது மாதத்தின் துவக்கத்துல ஆண்டவர் சபைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறது எதை குறித்துனா சீஷத்துவத்தை குறித்து. ஆங்கிலத்துல டிசைபிள்ஷிப்னு சொல்லுவோம். இந்த சீஷத்துவம்னா என்னன்னா சீஷர் ஆகுவது இல்ல ஒருத்தரை சீஷர் ஆக்குவது. இந்த சீஷன்கிற வார்த்தைய ஆங்கிலத்துல டிசைபிள்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அதை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா டிசைபிள்ங்கிறது ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் மேன்மையான ஒரு பதம்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது ஒரு ஆசிரியர் இல்ல போதகர் இல்ல ஒரு குரு போதிக்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனா டிசைபிள்ங்கிறவங்க அந்த கற்றுக்கொண்ட வழியிலேயே நடக்கிறவர்களாக அதை பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க. அந்தபடியா சீஷனா இருக்கிற ஒருத்தர் குரு போகிற பாதையை பின்பற்றுவாங்க. அவங்க கற்றுக் கொடுத்ததை கை கொள்கிறவர்களாக இருப்பாங்க. அப்ப அந்த குருவானவர் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும், அதாவது பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும். அந்த பெர்ஃபெக்ஷனை உடையவர்களாகவே அந்த சீஷர்கள் மாறுவாங்க. இதை ஒரு வேத வசனத்தை வச்சு பார்க்கணும்னா லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ சீஷத்துவத்துல தேறினவர்களாக மாறும்போது குருவை போலவே மாறுகிறவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான குரு யாராக இருக்க முடியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் போதகராக இருந்து தனக்கான சீஷர்களை உண்டு பண்ணி அந்த சீஷர்கள் நடக்க வேண்டிய பாதையை அவங்களுக்கு காண்பிச்சு அதையே அவரும் செய்கிறவராக இருந்தாரு. அந்தபடியா சீஷன்னா என்னன்னு சொல்லி வேத வசனங்கள் மூலமாகவே நாம பார்க்கலாம். அதற்கு பிரதானமாக நாம பார்க்கவிருக்கிற வசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளையும் சீஷராக்க சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறாரு. அப்போ முதலாவதாக இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது சபையாக காணப்படுகிற நாம ஒவ்வொருவருமே சீஷர்களே. அப்படி சீஷரா இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யணும் அதையும் இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ சபையாக இருக்கிற சீஷர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட யாவையும் கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியானவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொருத்தருமே சீஷராக இருக்கிறாங்க. அவங்களையே சபைன்னு சொல்லி அழைக்கிறோம். அப்படி சபையானது சீஷத்துவத்துக்குள்ளார இருக்குன்னா ஆண்டுடைய வார்த்தைகளை கை கொள்கிறதாக இருக்கணும். அந்தபடியாக கை கொள்ளும் போதே சீஷத்துவம் சரியாக பின்பற்றப்படுகிற ஒன்றாக இருக்கு. இதை இன்னும் பல்வேறு வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்த்தோம்னா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ இந்த வசனமும் ஆண்டுடைய உபதேசத்துல நாம நிலைத்திருந்து அதை கை கொள்ளும் போதே மெய்யாகவே சீஷராய் இருப்போங்கிறத தெளிவுபட காண்பிக்குது. அப்படியாக ஆண்டுடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அங்க மாத்திரம் இல்ல, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த வசனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லி அவருக்குள்ளார நாம நிலைத்திருந்தோமே ஆனால் நாம மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருப்போம்னு சொல்லுவார் இல்லையா, அந்த பகுதியில காணப்படுது. அப்படியாக அவரில் நிலைத்திருக்கிற யாருமே அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போதே மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்படி அவருடைய வார்த்தையை கை கொண்டு
கனி கொடுப்பவர்களாக இருக்கும் போதே நாம சீஷர்களாக இருக்கிறோங்கிறத இந்த வசனமும் தீர்க்கமாக சொல்லுது. இந்தபடி வேத வசனங்கள் எல்லாம் சீஷரானவங்க ஆண்டுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பவர்களாக இருக்கணுங்கிறத தெளிவா காண்பிக்குது. அந்தபடியாகவே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீஷர்கள் நடந்து கொண்டாங்க. முக்கியமா அவருடைய சீஷர்கள தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அநேக காரியங்களை செய்தாங்க. இந்தபடியாகவே சபையானது இருக்கணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மாத்திரத்துல நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சபையாக உருமாறுகிறோங்கிறத அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி சபையாக காணப்படுகிற நம்ம இடத்துல சீஷத்துவம் இருக்கா? அவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிற தன்மை இருக்கா? அதை நிதானிச்சு பார்க்கணும். நாம ஆவியானவரை பெற்றிருக்கிற ஆலயமா இருக்கிறோங்கிறதுல மகிழ்ச்சி கொள்றோம். ஆனா அவருடைய வார்த்தைகளை கை கொள்றோமா? அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நமக்கு பாதை காட்டவே. அந்த பாதையில நடக்கிறவர்களாக தான் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் எல்லா காரியங்களும் நமக்காக செய்து முடித்திருக்கிறாரு. நாம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது அன்பு கூறுவதை வெளிப்படுத்தணும் இல்லையா? அந்தபடியாக இருக்கும் போதே ஒருத்தர் சீஷர்னு சொல்ல முடியும். அப்படியான சீஷர்களையே ஆண்டவர் இந்த நாட்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறாரு. அப்படியான ஒரு சபையாய் நல்லதொரு சீஷராய் இருக்க தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சகல ஜாதியும் சீஷராக்க சொல்லி அன்றைக்கு கட்டளையிட்டபடி இன்றைக்கு அநேகர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு உம்முடைய சபையாக உருமாறி இருக்கிறோம் தகப்பனே. அப்படி சபையாக உருமாற்றம் பெற்ற நாங்க உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனா உம்முடைய சீஷர்களாக நிலைத்திருக்க மாட்டோங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சபையாக இருக்கிற ஒவ்வொருவருமே சீஷராக உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுவர்களாக மாறணுங்கிறதுக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள்ல சபையின் மீது கண்ணோக்கமா இருந்து சபை எந்தபடியாக எழுப்புதலுக்குள்ளார வரணுங்கிறத தெளிவுபட காண்பிக்கிறீங்க தகப்பனே. அதில் மிகுந்த கவனத்தோடு உம்முடைய சீஷர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாங்க மாறுவதற்கு உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.